வணக்கம் நண்பர்களே. இந்த பதில நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, குவா நம்பர் அண்டு குசா நம்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம லோஷோ கிரிட்ன்ற ஒரு கிரிட்டை பற்றி பார்க்கலாம். குவா நம்பர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சைனீஸ் நியூமராலஜி, இட்ஸ் பேஸ்ட் ஆன் சைனீஸு. இது சைனீஸ் நியூமராலஜி. ஃபஸ்ட்டு வாட் இஸ் குவா நம்பர் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இட் ப்ளே த இம்பார்ட்டன்ட் ரோல். அது இப்போ நம்ம லக்கி நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹவு டு டேக் த லக்கி நம்பர் ஃப்ரம் அவர் பர்த் நம்பர் அப்படின்றது தான் இந்த குவா நம்பர். இந்த குவா நம்பரை பேஸ் பண்ணி நம்ம லோஷோ கிரிட்ன்றதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த லோஷோ கிரிட்டை பேஸ் பண்ணி நம்மளோட எது நமக்கு இல்லை, எந்த நம்பர் நமக்கு இல்லை, எந்த நம்பர் இருக்குது ஃபேவராக இருக்குது, அதில் சம் கிராஸ் செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது வெர்டிக்கல் லைன்ஸு, ஹாரிசன்டல் லைன்ஸ்லாம் இருக்குது. அது ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு பலன்கள் காணப்பட்டிருக்கு. அதை பற்றிலாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, குவா நம்பர் அப்படின்னக்கூடிய ஒரு நம்பரு. ஸோ இப்போ இதை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து தான், நம்மளோட பிறந்த எண்கள்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 24/5/1982 எடுத்துக்கோங்களேன். இப்போ இதில் நம்ம தேதியோ மாதத்தையோ நம்ம எடுக்க வேணாம். ஒன்லி இந்த இயரை மட்டும் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1982 அவரோட பிறந்த தேதி. இப்போ நம்ம இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா 1 + 9 + 8 + 2. இப்போ இதை ஆட் பண்ணனா என்ன வருது? 10, 18, 20. ஸோ 20னா 20 = 2 + 0னா 2. அவரோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2. இப்போ இந்த தேதி இருக்கிறவங்க இந்த பிறந்த தேதி இருக்கிறவங்க ஒரு ஆணாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மேலாக இருக்கிறாங்க. ஆணாக இருக்கும்போது அவங்களோட குவா நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 11லேருந்து அந்த எண்ணை சப்ராக்ட் பண்ணணும். இந்த எண்ணை சப்ராக்ட் பண்ணணும். அப்போது 11 - 2னா என்ன அப்படின்னா 9. ஸோ அப்போ அந்த மேலோட குவா நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ தட் இஸ் 9. இப்போ இதே இந்த தேதி இருக்கிறவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, ஃபீமேலாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு என்ன அப்படின்னா 4+. இப்போ இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கணும். 4 + 2 அப்போ என்ன அப்படின்னா 6. ஸோ இந்த பெண்ணோட குவா நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6. இப்போ இந்த எண்கள் எந்த இடத்துல பயன்படும்? குவா நம்பர்ன்றதை இப்போ நம்ம பிறந்த தேதியிலேருந்து எடுத்துட்டோம், பிறந்த வருஷத்துலேருந்து எடுத்துட்டோம். இது எந்த இடத்துல பயன்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது டே டு டே லைஃப்பில் சிலர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த கையோட கங்கன்ற ரிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்தாண்ட அந்த எண்ணை எழுதுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேல் இருக்காருன்னா, அவர் மேலாக இருந்தாருன்னா அந்த 9 இந்த இடத்துல எழுதுவார். இப்போ ஃபீமேலாக இருக்காங்கன்னா 6 அந்த இடத்துல எழுதுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று விஷயம் என்ன, இந்த குவா நம்பர் எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லோஷோ கிரிட். இதுக்கு அடுத்தது ஸ்டேஜ் லோஷோ கிரிட்னு ஒரு கிரிட் இருக்குது. ஸோ அப்போ அதை பற்றி நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். லோஷோ கிரிட்டில் இந்த குவா நம்பரையும் அப்ளை பண்ணுவாங்க. குவா நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த குவா நம்பரை லோஷோ கிரிட்டில் அப்ளை பண்ணுவாங்க. எல்லா எண்களையும் அந்த லோஷோ கிரிட்டில் இந்த பிறந்த எண்கள், இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துல ஃபீஸ் லோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சேம் இந்த குவா நம்பரை அந்த இடத்துல லோட் பண்ணுவாங்க லோஷோ கிரிட்டில். ஸோ அப்போ அந்த குவா நம்பர்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பரு. ஸோ இப்போ நம்ம குவா நம்பரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். குஷா நம்பரு, லோஷோ கிரிட்ன்றதை நான் அடுத்த வகுப்பில் அடுத்த கிளாஸில் விவரிக்கிறேன். இந்த 4, இந்த 11, 4 கான்ஸ்டண்ட்டானா கான்ஸ்டன்ட். இப்போ ஆணாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 11ல் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஸோ அவங்க 11- தான் எழுதணும். இப்போ இதே ஃபீமேலாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 4+ தான். ஸோ அப்போது 4+. இது ஆணுக்கானது. இது மேலுக்கு என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா 11-. இப்போ இதே ஃபீமேலாக இருக்கிறாங்க அப்படின்னா 4+ அப்படின்ற இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வேறொரு பதிவில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயகுமார். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.